ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி. ஆன்லைன் மூலமாக மணி மேக்கிங் பண்ணணும். இந்த மணி மேக்கிங் வந்து ஸ்டெபிளாக எவ்ரி மந்த் அமையணும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் ஒரு ஃப்ரீ இன்கம் ஸ்கீமில் வந்து இன்வால்வ் ஆகணும். அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் ஆன்லைன் மணி மேக்கிங் கோர்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃப்ரீ ஆனதும் அதே போல் ரிஸ்க் இல்லாத ஜாப் சைட்டுகளும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். மோர் தென் 6 வெப்சைட்டுகள் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இதில் 3 வெப்சைட் ஸ்டார்ட்டில் டீச் பண்ணுவோம். அதில் இருக்கிற அதே ஜாப் தரக்கூடிய மேலும் 3 அதே மாதிரி உங்களோட டெடிக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி மோர் தென் 10 வெப்சைட்டுகளும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஜாப்ஸுகள் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜாப்ஸ் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஓர்டர்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கே ஜாப்ஸ் வந்து லிஸ்டட் இருக்கும். அந்த ஜாப்பை வந்து நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சாக்கள் நீங்கள் எடுத்து இது பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் அதை உங்களுக்கு படிப்பிப்போம். அதில் பொறுமையாக இருந்து படிச்சுட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணால் சரி. நாங்கள் எப்படி இந்த ஒரு ஒர்க் ஒன்று நீங்கள் எந்த ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த ஒர்க்குக்கு வந்து ஒரு லேர்னிங் ஒன்று இருக்கும். அந்த லேர்னிங்கை பேஸை வச்சு தான் நீங்கள் அந்த ஒர்க்கில் என்ன செய்வீங்க, உங்களோட ஏர்னிங் வந்து தீர்மானிக்கப்படும். ஓகே. ஸோ நீங்கள் சயின்ஸ் படித்தாலும் சரி, ஆர்ட்ஸ் படித்தாலும் சரி, காமர்ஸ் படித்தாலும் சரி, அதில் வந்து எல்லோரும் படிப்பாங்க. எல்லோரும் படித்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ரேங்க் எடுப்பாங்க. அவங்களுடைய டெடிக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேங்குக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அந்தந்த துறையில் ஒரு டாப் லெவலும் இருக்கும், லோ லெவலும் இருக்கும், ஏர்னிங் ஒன்று இருக்கும். ஓகே. அதில் பாஸ் பண்ணாதாக்களும் ஒரு ஏர்னிங் ஒன்று எடுப்பாங்க. ஸோ அதே போல் தான் நீங்கள் படிக்கிறீங்க, நாங்கள் உங்களுக்கு படித்து தருவோம். அந்த படிப்பை வச்சுட்டு உங்கள் டெடிக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு கொள்ளலாம். ஓகே. ஸோ இதில் நீங்கள் கூகுளில் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியாஸ் எல்லாமே வரும். நீங்கள் இதை செக் பண்ணி கொள்ளலாம். சோஷியல் மீடியாவில் நீங்கள் யூடியூப்பில் வந்து நாங்கள் சில எங்களுக்கு எப்படி ஜாப்ஸ் வருங்கிற சில லைவான ஒர்க்குகளையும் அதே போல் வந்து நீங்கள் சில இது தவிர்ந்த அதாவது ஆன்லைன் மணி மேக்கிங்கில் வந்து நீங்கள் யார் இப்போ இதில் பார்த்துட்ருக்கிற நீங்கள் யாரும் ஆன்லைன் மணி மேக்கில் இருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட புள்ளி தான் நீங்கள். பட் ஆன்லைன் மணி மேக்கிங் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ரியலான வே. ஓகே. அதுக்கு வந்து கட்டாயம் ஃபேக் வேஸ்களுக்கு தான் என்ன செய்யும், குயிக்காக சில இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். அதை விட ரியலான வேகளுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் அந்த மணியை மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் ஒன்றில் வந்து நல்ல இதெல்லாம் ஒரு ஆரம்பம் தான். இதில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு இங்கேருந்தே நீங்கள் என்ன செய்யணும், அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகணும். ஆன்லைனில் வந்து மணி மேக்கிங்கில் கட்டாயம் சில இடங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரும். ஓகே. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இப்போ ஒரு வெப்சைட் ஒன்று ரன் பண்ண போகிறீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் வாங்கணும், ஹோஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சொல்கிறேன். வேறு நீங்கள் காசு கொடுத்துட்டு மாதம் காசு தர அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டார்ட்டில் ஒரு $10 $20 தேவைப்படும். ஓகே. ரைட். அதே மாதிரி நான் சில இதுவும் இல்லாமல் சில விஷயங்களுக்காக இருக்கும், மார்க்கெட்டிங்காக நீங்கள் கட்டாயம் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், நான் இதுக்கு முதல் சில வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் அதில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நான் அப்படி அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இங்கேருந்து தான் மணி எடுக்கணும். நீங்கள் பொக்கெட்லேருந்து கொடுக்காமல் ஆன்லைனில் எப்படியா ஃப்ரீயாக மணி மேக் பண்ணக்கூடிய மணிகளை எடுத்து நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிட்டு உங்களை அட்வான்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே. ஸோ இதில் வந்து மெயினாக நீங்கள் விலகி கொள்ள வேண்டியது என்னென்னு சொன்னால், இங்கே மணி மேக்கிங்குக்கு எஃபர்ட் போடணும். ஓகே. ஓவர் நைட்லாம் இது ஆகலை. ஏன்னா நாங்கள் ஒரு ஒர்க்கு போகிறதுக்கு தான் 12-13 இயர்ஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கு பிறகு காலேஜ் யூனிவர்சிட்டிஸில் படிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒர்க்குக்கு போகிறோம். அதுக்கு பிறகு அவங்க ட்ரைனிங் தான் தராங்க, உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணலை. அதில் உங்களோட ஒர்க்கோட டெக்கரேஷனை பார்த்து உங்களோட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. இந்த ரியாலிட்டிக்கெல்லாம் விலகி கொண்டு கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா சரி. ஸோ இந்த விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்னு சொன்னால் நீங்கள் வந்து எப்படி 18+ ஆகியிருக்கணும், என்னோட கிளாஸுக்கு 18+ ஆகிருக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் சொல்கிறோமா. சில விஷயங்களை நீங்களே ரியலான விஷயங்களோடு வந்து கொண்டு இது பண்ண எப்படி நீங்கள் ஆஃப்லைனில் ஒரு கம்பெனி போய் ஒர்க் பண்ணி அந்த கம்பெனியோட சிஸ்டத்தை, அக்கௌண்டிங் சிஸ்டத்தை, மார்க்கெட்டிங் சிஸ்டத்தை அக்குரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இங்கேவும் சில விஷயங்களை நீங்கள் அவங்கள அந்த கம்பெனிஸுக்கு அக்குரேட் பண்ணி கொடுக்கணும். ஓகே. ரைட். ஸோ நாங்கள் இங்கே பார்ப்போம் மொபைலில் ஒரு ஒர்க் ஒன்று பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஒர்க் வந்து என்னென்னு சொன்னால், இந்த ஒர்க்கில் எந்த ஒரு விஷயமும் இல்லை. இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், உங்களுக்கு வந்து மேலே வந்து ஐடின்னு ஒன்று தந்திருக்கிறேன். ரைட். ஓகே. அது இந்த இதுக்குரிய ஐடி. அடுத்து கரன்சி. அதாவது இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று தந்திருக்காங்க சென்டரில். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த
ப்ரைஸை வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் மேலே தந்திருக்கிறாங்க. இந்த ப்ரைஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தந்திருக்காங்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா வெரிஃபை பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அது ஒரு வேலையாக வரும். இங்கே நாங்கள் வெரிஃபை பண்ண போகிறோம். எப்படி வெரிஃபை, இதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குமா? எல்லாத்துக்குமே வந்து வேலைக்கு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம். பார்த்துட்டு வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இதில் என்ன கேட்குறான்னா, இது கரன்சி என்னத்தில் இருக்குது? யூரோவில் இல்லை. ப்ரைஸ் வந்து 1500 அதுவும் இல்லை. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் த ப்ரைஸ் சேம் ரேஞ்சினோடு கேட்குறான், எஸ் ஓ நோ. ஸோ இங்கே வந்து நோ. அதே மாதிரி அடுத்தது கேட்குறான், இஸ் த கரன்சி சேம் ஆண்டு கேட்குறான், அதுவும் நோ. நெக்ஸ்ட் வந்து இதில் ப்ரைஸ் என்னோடு சொல்லி கேட்குறேன். நம்ம ஜஸ்ட் ரியலான ப்ரைஸை வந்து என்ட்ரு பண்ணிட்டா சரி. 7.20. ஸோ இந்த ஒர்க்கில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நீங்கள் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண போகக்குள்ள இந்த ஒர்க்கில் ஏதாவது பிழை வந்தால் இங்கே வந்து இவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு. இப்போ சரி வந்தால் இப்படி இப்போ அடுத்த கொஷின் வந்துச்சோ அதே மாதிரி பிழை வந்தால் என்ன செய்வாங்க? பிழை வந்தாலும் அவங்க இதை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்போ வேலை செய்யும்போது, நீங்கள் படிச்சுட்டு வேலை செய்யும்போது அந்த ட்ரைனிங்கில், அதாவது நான் ஸ்ரீலங்கன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து ஓஎல் எக்ஸாம் தான் எங்களுக்கு முக்கியம். அந்த ஓஎல் எக்ஸாம் எழுதுறதுக்கு இவங்க எங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், கிரேட் 1ல் இருந்து பழக்கிறாங்க எங்களை. கிரேட் 1ல் இருந்து எக்ஸாம்டா எப்படி அந்த அந்த கிரேட் 11க்கு வர பாடத்தை எங்களுக்கு கிரேட் 1ல் இருந்தே படிப்பிச்சு ஈஸியாக்குறாங்க. ஓகே, அந்த விஷயத்தை படிப்பிக்கிறாங்க. இப்போ டைரெக்டாக இல்லை நான் கிரேட் 1, 2 படிக்கிறேன்னா நான் டைரெக்டாக போய் ஓஎல் எழுத போகிறேன்னா அது எந்த ஒரு சிஸ்டத்தையும் யாருமே விட மாட்டாங்க. ஓகே, அப்போ நீங்கள் அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கே, அந்த சிஸ்டம் படி தான் படிக்கணும். அப்போ இங்கே வந்து அதில் உங்களுக்கு எக்ஸாமில் குறைய வரும், பிழை வரும். அப்போ இப்படியெல்லாம் வரப்போகல அதை உங்களுக்கு திருத்துவாங்க. மார்க்ஸ் குறைய வந்தோன்னே உங்களை திருத்துவாங்க. அப்போ மார்க்ஸ் குறைய வந்து நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு படிப்போம். ஏன்னா எதுக்காக? ஓஎலுக்காக. ஸோ அதே போல் தான் இது. நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த ஒர்க்கை வந்து எங்களுக்கு தெரியாது. இதுக்கு முதல் இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு தெரியாது தானே. அப்போ தெரியாதுன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து ஸ்கூலில் உங்களுக்கு புக்கை மட்டும் தரலாம் தானே. புக்கை மட்டும் தந்துட்டு நீங்கள் படிச்சுட்டு போங்கன்னு சொல்லலாம். அதாவது இங்கே நான் இந்த ஜொப்புக்கு அப்படி ஒரு இது ஒன்றும் வராது. சில ஜாப்ஸ் இருக்குது வேறு வெப்சைட்டில், அங்கே பிடிஎஃப் தருவாங்க. கைட்லைன்ஸுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் தருவாங்க. அந்த பிடிஎஃப்பை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், புக்குன்னு நினச்சிக்கொள்ளுங்க. அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஒரு புக். அப்போ புக்கை உங்களுக்கு தந்துட்டு நீங்கள் படிங்கன்னு சொல்லாமே. அப்போ ஏன் இவங்க டீச்சர்ஸ் மாதிரி, கவர்மெண்ட் டீச்சர்ஸ் மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு இவ்வளோ செலவழிக்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் புக்கை தந்தாலுமே அதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஒன்று வேணும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நீங்கள் அதை கேட்ச் பண்ணி கொள்வீங்க. அதே விஷயத்தை நாங்கள் இங்கே உங்களுக்கு செய்வோம். ஓகே, அந்த எங்களுக்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் அதன் மூலமாக இது பண்ணதை வந்து நாங்கள் உங்களுக்கு கிளாஸ் வைஸ் அரேஞ்ச் பண்ணி டீச் பண்ணுவோம், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை நீங்கள் சரியாக கேட்ச் பண்ணிங்கன்னா என்ன செய்யலாம்? ஒர்க்கை நீங்கள் சரியாக ஃபேஸ் பண்ணி கொள்ளலாமா? ஸோ எதுவோ என்னமோ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் எதுக்காகன்னு சொன்னால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்காக. இப்போ நாங்கள் இது பண்ணுறதுக்காக நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறது, நீங்கள் ஏதாவது இது பண்ணி இந்த ஆன்லைன் மணி மேக்கிங்கில் ஒரு சக்ஸஸ் ஒன்று ரீச் பண்ணணும். ஸோ அதை மீனாக வச்சு இது பண்ணிங்கன்னா சரி. ஓகே, ரைட். இதில் எஸ் எப்படி கொடுக்கணும், இதை இப்போ நீங்கள் சும்மா பார்த்தாலே உங்களுக்கு என்னென்ன விளங்கும். நோ எப்படி கொடுக்குறது. அடுத்தது ப்ரைஸ் மிஸ்ஸிங்கில் நான் ஆப்ஷன் இருக்குது, வெலிட் ப்ராடக்ட் பேஜ் பட் ப்ரைஸ் மிஸ்ஸிங். சிலது வந்து ப்ராடக்ட் பேஜ் வரும் பட் ப்ரைஸ் மிஸ்ஸிங் ஆகிருக்கும். அடுத்தது பேஜ் லோடிங் எரர், இது லோடிங் எரர் தான். வி குட் நாட் ஃபைண்ட் பேஜ் ஹியர், லோடிங் எரர். அடுத்து கேனாட் அப்படின்னா என்னங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். பேஜ் வியூ இஸ் பிளாக் பை பொப்பப் கொண்டு வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னா அப்படி வரும். ஓகே, நம்ம இதில் பேஜ் லோடிங் எரர் கொடுத்து டன் பண்ணுவோம். ஸோ இதே டைப்பில் தான் உங்களுக்கு ஜாப் வரும். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏர்னிங்ஸும் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இது ட்ரைனிங் தானே. இந்த ட்ரைனிங் முடிய நீங்கள் என்ன பண்ணலாம்? ஏர்னிங்ஸை இது பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ மொபைலில் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இது இல்லாமல் இன்னும் நிறைய ஜாப் சைட்ஸ் இருக்குது, நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணி கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ. இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். கிளாஸ் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்கிறார்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டெக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன், அதில் கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். மோர் டீட்டெயில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படுங்க. ஓகே, தேங்க்யூ.